இந்த மாலை வேலையிலும் பலவான் அவன் என்ன பண்ண முந்தி கட்டணும். அப்போ எதெல்லாம் அவன் கொள்ளையிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறானோ நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, அது மாத்திரம் இல்லை நம்ம சம்பாத்தியத்தை அவன் எப்படி சுதந்திரிச்சு கொண்டிருக்கிறானோ அதை எல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதுதான். அந்த பலவான நம்ம முந்தி கட்ட வந்திருக்கிறோம். நல்ல கரந்தட்டி அவன் எதையெல்லாம் கொள்ளையாடி கொண்டு போனானோ அதையெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 20 தினத்திலும் நாம் தேவனை நோக்கி மன்றாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம இடத்துல ஒண்ணல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஜெயம் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். விடுதலை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றியை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. அதனால அவன் கட்டி வைத்துக்கிற எல்லா கட்டிலும் உடைக்கணும். ஓகேங்களா? அது மாத்திரமல்ல, நல்லா கவனிக்கணும். அவனுடைய உடைமைகள் என்றால் நம்மள அவன் என்ன பண்ண, அவன் ஒண்ணுமே இல்லாதவன். நம்ம கிட்டதான் அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் என்ன பண்றான், பறிச்சு கொண்டு போய் அதை வைத்து கொண்டிருக்கிறான். அதை நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், கட்ட விட்டு அதை எடுத்துக்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. அவனை கட்டணும் முதலாவது, அவன் கட்டி வைத்துக்கிறது முதலாவது நம்ம என்ன பண்ணோம், இழுக்க போறோம். 2 வார்த்தை நல்லா கவனிக்கணும். இனி அவனுடைய கிரியை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. அதனால அவன் முதலாவது நம்ம கட்ட போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் இனிமேல் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கையின் பிரயாசங்களையும் எங்கள் சரீரத்தையும் தொடாதபடிக்கு அவருடைய வல்லமைகளை கட்டி சமைக்கிறோம். அது கட்டப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பூமியில் எவை கட்டுவது பர்வத்துல கட்டப்படும், எவரை கட்டுகிற பர்வத்துல கட்ட வைக்கப்படும். இப்போதே நாங்கள் கட்டுகிறோம். அவருடைய வல்லமைகள், அவன் அதிகாரங்கள் ஒன்றும் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. 2வது, அவன் கொள்ளையாடி கொண்டு அவனோடு வைத்திருக்கிற அவனை கட்டி வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை இயேசுவின் நாமத்துல கட்ட வைக்கிறோம். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். அவன் எதையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்படியா நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சுகம், நம்முடைய ஐஸ்வர்யம், நம் சம்பாத்தியங்கள் எல்லாமே அவன் கட்டி வைத்துட்டான். எல்லாம் கட்டில விட்டு அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல கலந்து நாமத்தை உயர்த்துவோமா?